மூசிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலபித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் சிறந்த நல் வணக்கங்களை, கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். சரி, இப்ப என்ன பார்க்க போறோம்? வாரப்பலன்கள். இறைவன் அற்புதமாக வரமாக தருகின்ற வாரப்பலன்கள். இந்த வாரப்பலன்களில் ஒவ்வொரு நாளும் இந்த 7 நாட்கள் 6-10-2025 முதல் 12-10-2025 வரை 7 நாட்களுடைய வாரப்பலன்கள் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றது என்பதை ஒரு அற்புதமான ஒரு பலன்களாக ஒரு நல்ல மாற்றம், ஒரு கிரகத்துடைய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய கிரக மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகின்றது. முக்கியமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து முக்கியமான காரியங்கள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு சிறப்பு வாரமாக அமையப் போகின்றது. ஒரு முக்கிய கிரக பயிற்சி ஏற்பட போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள், முக்கிய யோகங்கள், முக்கிய மாற்றங்கள், முக்கிய சம்பவங்கள், பல நிகழ்வுகள், பல முக்கியத்துவமான நிகழ்வுகள் வெற்றியாக மாறப்போகின்றது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மாலையாக உங்களுக்கு விழப்போகின்றது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் வளம் முன்னேற்றம், லாட்டரி போன்ற யோகம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமையப் போகின்றது. பணம் கொட்டும் வாரமாக அமையப் போகின்றது. தொழில் வளம் பெருகக்கூடிய வாரமாக அமையப் போகின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு நல்ல கிரக அமைப்புகள் ஏற்படுகின்றதா, என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா ராசியும் பார்க்கலாம். அதே நேரம் இது பொதுவான பலன் நேர்களே. இது பொது பலன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் குடும்பங்களில் இது 80% பேருக்கு அப்படியே நடக்கும். ஒரு 20% பேருக்கு ஏதாவது தடைகள், தாமதங்கள், பிரச்சனை இருக்கும். ஆக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீண்ட நாள் பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகம். தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள், மோசமான திசைகள், மோசமான புத்திகள் நடக்கும் பொழுது அது நீண்ட நாட்கள் உங்களை போட்டி வாட்டி வதக்கி கொண்டிருக்கும். அதை எப்படி சரி செய்வது, என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுவது, என்ன மாதிரி நிவர்த்தி அடைவது, எப்படிப்பட்ட நிவர்த்தியை மேற்கொள்வது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதை தெரிந்து கொள்ள கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் தீரும், சொன்னது நடக்கும். ஏனென்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை எப்ப தீரும் என்பதை அந்த பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் சரியாக நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே இந்த வாரப்பலன்களை பார்ப்போம். வாரப்பலன்கள் மேச ராசி நேயர்களே, 6-10-2025 முதல் 12-10-2025 வரை, புரட்டாசி 20 முதல் புரட்டாசி 26 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். ஒரு நல்ல ஒரு மாற்றம் பொருளாதாரத்தில், தொழிலில், உத்தியோகத்தில், வருமானத்தில், முன்னேற்றத்தில், செல்வத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை, புகழ் அனைத்தும் தரக்கூடிய காலச்சக்கரத்திற்கு, காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவன் உங்களுக்கு மேசராசியான உங்களுக்கு 4ஆம் இடத்தில் அத்தனை சுகபோக வாழ்வையும் தரக்கூடிய இடத்தில் அவர் பெயர்ச்சி அடைகிறார் குரு பகவான்.
தற்போது இந்த வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே 3ஆம் இடத்தில் இருப்பார். 4ஆம் இடத்தில் சகல யோகங்களும், சகல செல்வங்களும், சகல சுகங்களும், சகல சொத்துக்களும், சகல வாகன யோகங்களும், நல்ல பதவி யோகங்களும் பெறக்கூடிய இடத்தில், அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய இடத்தில், புதையல் வென்று யோகம் என்று பெறக்கூடிய இடத்தில், 4ஆம் இடம் புதையலை போன்ற, அங்காவது 4ஆம் இடம் புதையல் பெறுகின்ற யோகம், அந்த இடத்தில் புதையலை போன்ற யோகத்தை, புதையலை போன்ற செல்வத்தை பெறக்கூடிய யோகம், ஆக பெரும் பதவி ஏற்படக்கூடிய யோகம், பெரும் புகழ் ஏற்படக்கூடிய யோகம், பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம், பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பு பெறும், பிள்ளைகளுக்கு உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். இந்த 4ஆம் இடத்தில் ஏற்படக்கூடிய குருவால் நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல செல்வங்கள், நல்ல சொத்து சுகங்கள், நல்ல பதவி யோகங்கள் என்று ஒவ்வொரு காரியமும் மேலும் 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 சிறப்பு பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு 3.5 மாதங்கள், ஒரு வருட காலம், எத்தனையோ வருடங்கள் நடக்காத சுபகாரியங்கள் எல்லாம் இந்த 3.5 மாதத்தில் அற்புதமாக ஆச்சரியமாக நடக்கப் போகின்றது. ஆச்சரியமாக நடக்கப் போகின்றது. ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் நிச்சயமா நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. அடுத்ததாக உங்களுக்கு மேஷத்திற்கு 5ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு போகிறார். 6ஆம் இடம் ரணம், ரோகம், துன்பம். அதாவது 8, அதாவது இந்த குரு பகவான் 8/10/2025 பேச்சு அடைந்து நல்ல யோகங்களை கொடுக்கிறார். அடுத்ததாக இந்த 10/10/2025 சுக்கிரனாகப்பட்டவன் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு, 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு, 6ஆம் இடம் சரி இல்லாத இடம், ரணம், ரோகம், துன்பம், வம்பு, வழக்கு, அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதாவது மேஷத்துக்கு 2ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்தா, 5ஆம் இடத்துல கூட 6ஆம் இடத்துக்கு போனா பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், குடும்பத்து வம்பு வழக்குகள். என குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி, குடும்பத்தில் வேண்டிய வருமானம், குடும்ப வருமானத்துக்குரியவன், அவர் போய் 6ஆம் இடத்துக்கு போனா பொருளாதாரத்தில் சத்துருகள், அதாவது கடன் பிரச்சனைகளாக துன்பப்பட வேண்டும் அப்படின்னு தான் பொருளாதார பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், ரணம், ரோகம், துன்பம், வம்பு, வழக்கு என்று சொல்லக்கூடிய அதற்குரிய பலன்கள் அதுதான் நடைபெறும் என்று சாஸ்திரம் சொல்லப்பட்ட விதி. ஆனால் அப்படி அல்ல. என்னங்க இப்போ என்னென்னமோ சொன்னீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா இந்த சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் மாறிடுறான். அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் மாறினா என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி, அதாவது 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. அப்போ பரிவர்த்தனை ஆகும்போது பொருளாதார முன்னேற்றங்கள், அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா தொழில், அரசாங்கத்தின் மூலம் கடன் போட்டு தொழில் செய்யக்கூடிய நிலை, பொருளாதாரத்தில் சிலருக்கு கோர்ட்டு பிரச்சனைகள் வெற்றியாக முடியக்கூடிய நிலை. அதே நேரம் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பல வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை, பல வெற்றிகளை, புதிய தொழில், புதிய பதவி, புதிய வேலை வாய்ப்பு, கடன் பெற்று தொழில் அமைத்துக் கொள்வதல், ஆக ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேறக்கூடிய யோகத்தை ஏற்படுது. அதாவது ஒரு 4 காசு கடன் வாங்கினா அந்த தொழிலை பண்ணிடலாம் அப்படின்னு செய்யக்கூடியவங்களுக்கு கடன் பெற்று தொழில் செய்யக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும். கடனை வாங்கிட்டோம், அந்த தொழில் நல்லா இருக்குமா, இல்லை கடனுக்கு மேலே கடன் ஆயிருமோன்னு பார்த்து அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 7, 6, 7க்குரிய பரிவர்த்தனை என்பது தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கடன் பெற்று தொழில் பெற்றாலும் தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இப்போ வங்கி, தனியார் வங்கி இருந்தாலும் சரி, அரசு வங்கி இருந்தாலும் அந்த கடன் பெற்று தொழில் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கிரக அமைப்புகள். இந்த 2 கிரகங்கள் மட்டுமே தான் இந்த வாரத்தில் மாற்றம் ஏற்படுது. குரு 8/10 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. 10/10 2025 சுக்கிரன் 5லிருந்து 6க்கு வந்துடுறாரு. அடுத்ததாக உங்களுக்கு புதனும் செவ்வாயும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. வழக்கம் போல் 11ஆம் இடத்தில் சனி ராகு, வெற்றி வாகை. எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் வந்தாலும் வெற்றி வாகை, இறுதி வெற்றி, வருமான முன்னேற்றம், வருமானத்தில் குறைபாடு ஏற்பட போவதில்லை. அப்போ இந்த 7ஆம் இடத்தில்
மேஷத்திற்கு 7ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி புதனோடு சேர்ந்திருக்கிறார். அப்ப புதன் வந்து உங்களுக்கு 3-6க்குரியவர். 3-6க்குரிய புதன் 8ஆம் அதிபதியோடு சேரும் பொழுது சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது அதாவது ஒரு பூமி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை கடன் பிரச்சனைகளோ இந்த பிரச்சனையினால வந்து கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள், அதாவது நான் போட்ட கணக்குப்படி நடக்கலை, இல்லை நீ ஏற்கனவே சொன்ன முறைப்படி நான் சொன்ன முறைப்படி நீ செய்யலை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் போட்ட முறைப்படி நீ கடைபிடிக்கலை, நான் சொன்னதை கேட்கல, இது இப்படி செஞ்சிருந்தா சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு பூமி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, அதே நேரத்தில் ஏதாவது உடல் நலக்கோளாறு வைத்தியங்கள் செய்யக்கூடிய அந்த வைத்தியம் இந்த இடத்துல போனால் சரியாக இருந்திருக்கும், இந்த இடத்துல இந்த டாக்டரை பார்த்தா சரியாக இருந்திருக்கு, அங்கே போய் வீண் செலவு ஆகி போச்சு, இப்படிப்பட்ட ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா ஒரு 8ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்துல இருந்த இந்த மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், இந்த மாதிரி நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலும் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். இருந்தாலும் அது வந்து பெரிய ஒரு நீங்கள் வந்து முருக வழிபாடு செய்யும் பொழுது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. சரிங்களா? பெரிய அளவில் பாதிப்பு. ஆனால் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு குருவுடைய பயிற்சி வந்து இந்த 8-10-2025 குரு பயிற்சி ஆகும்போது எத்தனை துன்பங்கள் எத்தனை சோதனை இருந்தாலும் வெற்றி, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல பதவி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல சொத்து சுகங்கள் பெறக்கூடிய நல்ல யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தும்.